ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நேற்று சில பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் ப்ளஸ் திவ்யா கணேஷும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அது சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாகவே போகுது. என்னென்ன விஷயமா இருக்கும்? ஏதாவது விஷயத்த ஓடிட்டாங்களா? மேபி இந்த பிக் பாஸ் ஸ்கிரிப்டடாக இருக்குமா? அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு ட்ரெண்டி யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு சண்டே எபிசோட் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் திவ்யா கணேஷ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி தான். இதை கப்பலாக கேம் ஆடுறாங்க, அதை பற்றி தான். உடனே நம்ம திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தணும், ரொம்ப நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அக்காலாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து அதுக்கு பிரச்சனை என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் தான் மக்களுக்கு டவுட்டாக. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் நான் இந்த சென்டென்ஸில் விரைவாக நான் சொல்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா சேதுபதியே சொன்னால் நான் அப்படி தான் பேசக்கூடாதுன்னு, கரெக்டு அப்படின்னாராம். இதுதான் மக்கள் பிடிச்சிக்கினாங்களாம். இப்போ என்ன நியூஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் காரும் கெமிக்காரும் வெளில போச்சுல. பிரஜன் கார் வெளில போகும்போது அப்போது நம்ம விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா பிரஜன்கிட்டே நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாராம். அதாவது நீ இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி வார்த்தை விடாது, துருப்புச்சீட்டு மாதிரி வந்து எல்லாமே சொன்னாராம். இது மக்கள் கிட்டேருந்து வருது. என்னோடய கருத்துனா இது சத்தியமாக நடந்திருக்காதுங்க. மேபி ஒரு 10% வாய்ப்பு இருக்கலாம். அப்போ எப்படி இந்த சென்டென்ஸ் அவர் விட்ருக்காரு நீங்கள் கேட்கலாம். அப்போ வந்து எப்படி இந்த சென்டென்ஸ்னால் உள்ளே வரும்போதே சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவரோட என்ட்ரி அப்போவே சொன்னார், கப்பலாக கேம் ஆனதிங்க அப்போ அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் நிறைய பேர் இப்படியே திருப்பி சொல்கிறாங்க. ப்ளஸ் திவ்யா கணேஷை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னாங்க. அது எனக்கு தெரில, சரி அதை பற்றி எனக்கு தெளிவாக புரியல. பட் பார்த்த வரை இப்போலாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் போனாங்களாம். அது இவங்களே சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்று நைட்டு எபிசோட் பார்க்கல, மற்றவங்க சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் நடக்க வெளியோன்னு சொல்லாதீங்க. நான் என்னென்ன சொன்னாங்கன்னு அதை பற்றி தான். கன்ஃபெஷன் ரூம் வந்து அது வந்து என்னென்னா, எப்பவுமே மெடிக்கல் சம்மந்தமாக போனால் தான் உள்ள லைவுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் இவங்க 2 பேர் கன்ஃபெஷன் ரூம் போனது லைவே எடுத்துகிட்டு போகல. அங்கே இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷனு புருடா மாதிரி தான் விட்றாங்க. மேபி இவங்க மேலே இருக்க வன்மமானு தெரில. பட் விஜய் சேதுபதி வந்து சொன்னாருன்றாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைங்க என்னை பொறுத்தவரை. அங்கே வந்து கப்பிள் கேம் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ பொறுத்து அடுத்த வீட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.